தாவேக்காவில் எனக்கு பொறுப்பு கொடுப்பாங்கன்னோ இல்லை வந்துட்டு எனக்கு ஒரு பதவி கிடைக்கும்னா நான் ஒர்க் பண்ணல. இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ரீசன் வந்து என்னுடைய தலைவர் எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. அந்த நன்றி கடன் ஏதாவது ஒரு விதத்தில் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கேன், எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நான் யாரை பற்றியும் யாருடைய பேச்சுக்கும் எதுவும் பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ணல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தலைவருக்கு தெரியும் பாலாஜி வந்து எப்போ அவருக்கு என்ன பண்ணணும், என்ன கொடுத்தா பாலாஜி இன்னும் ஸ்ட்ராங்காக ஓடுவார் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். தைப்பூசம் அன்றைக்கி நான் சொல்கிறேன், கூடிய விரைவில் என்னுடைய தலைவரும் என்னுடைய நண்பருமான விஜய் சார்கிட்டேருந்து எனக்கு ஒரு அழைப்பு வரும். அந்த அழைப்புலேருந்து என்னுடைய ஓட்டம் வேறு மாதிரி இருக்கும். இப்பயும் சொல்கிறேன், பதவிக்காக ஒர்க் பண்ணல. எல்லாத்த விட தலைவர் வந்துட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் மார்ச் மாதம் வந்து சுற்றுப்பயணம் போகிறாரு. அதுக்கு உறுதுணையாக வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற மரியாதைக்குரிய ஆதவர்ஜுனா அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களுக்கும் என்னுடைய தலைவருக்கும் வந்துட்டு முதல் வாழ்த்துக்கள். இந்த சுற்றுப்பயணம் உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் ஒரு கொடுக்கும், நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. உங்களுடைய கட்சியில் ஒரு தொண்டனாக பயணிக்கிறதும் சந்தோஷம் எனக்கு. தொண்டனாகவே இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் எப்போதுமே என் தலைவருக்காக குரல் கொடுப்பேன், என் தலைவருக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன்.